ரீல்ஸு. இப்போது ஒரு லேயர் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப உங்களுக்கு அந்த லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், நெக்ஸ்ட்டு மண்புழு உரம் சரிப்பங்காக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த மண்புழு உரத்தை சரிப்பங்காக ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இதுதான் மக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? பண்ணிட்டு தண்ணி மண்புழு உரம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு லேயர் கம்ப்ளீட்டு. தண்ணி இப்போ ஊற்றி மட்டும் முடிச்சிங்கன்னா இது ஒரு லேயர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. எதுக்கு அந்த சாணம் ஆட் பண்ணுறோன்னா அதுதான் மண்புழுக்கு சாப்பாடு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த பக்கெட் நிறையிற வர நீங்கள் லேயர் பை லேயராக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லேயர் மண், அடுத்த லேயர் வந்து முட்டைக்கோசு, அடுத்த லேயர் வந்து சாணம், மண்கலவை சரிப்பங்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ரெண்டாவது லேயரு நான் பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கு என்னமோ இன்னும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் மிதிச்சு விட்றேன். காலை பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள் மண் கலவை. இந்த மாதிரி ஈரமாக தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி சருகை டாப் லேயரில் ஆட் பண்ணுறேன். சருகை ஆட் பண்ணதோட மண் கலவை, இயற்கை உரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சரிப்பங்கா. கடைசி லேயர் டாப்பிங்காக இந்த மாதிரி மண்ணை ஆட் பண்ணுங்க. மண்ணை ஆட் பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் தண்ணி இதை அமைதியாக ஒரு மூலையில் இனலா பார்த்து வைங்க. மண்புழு வந்து செத்துரும். வெயிலில் வைக்கக்கூடாது, இனலா பார்த்து வைங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதில் தண்ணி ஊற்றுற ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா, ட்ரை ஆச்சுன்னா மேலே பாருங்கள், ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணுங்க. அதாவது 10 நாளைக்கு ஒருக்கா 7 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? சும்மா கன்ஃபியூஸ் ஆகி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது தண்ணி. இதை நம்ம கிளறி விடணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ரெடியூஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லேயர் டாப்பிங் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப முட்டைக்கோஸ் போடுறேன். தெரியுதா உங்களுக்கு மண் இதுவும் எந்த அளவுக்கு சமமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோன்னு? இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். கடைசி லேயராக மேலே மண் போட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மண்ணை ஆட் பண்ணிங்கன்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது. நீங்கள் வீட்லேயே வச்சு பண்ணலாம். நான் ஷெட்டில் இருக்கோம், தோப்பில் பண்ணுறோம். என்ன இருந்தாலும் நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. வீட்டில் பண்ணும்போது ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த மண் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஸ்மெல்லை பற்றி கவலை இல்லைன்னா மண் இந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீட்டாக செட்டுங்க. இப்போ செட் ஆனதுக்கப்புறம் இது கீழே வடிகிற தண்ணியை நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக கலெக்ட் பண்ணலாம். ஸோ கீழே ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். டாப் லேயர் வரைக்கும் இங்கே பாருங்கள், மண்ணை பாருங்கள், தண்ணி எப்படி வருது பாருங்கள். டாப் லேயர் வரைக்கும் நான் செட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக செட் பண்ணதை என்ன பண்ண போகிறேன்,
ஒரு பக்கெட்டுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா மேலே ஊற்றின தண்ணி கீழே கலெக்ட் ஆகிறது அவ்வளோ ஃபெர்டிலைசராக இருக்கும். அதுக்கு பேர் லிக்விட் ஃபெர்டிலைசரு. அது எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக இந்த டாப் லேயர் வரைக்கும் சந்தேகமே இல்லாமல் எப்படி மேலே வருதுங்கிறத பார்க்கணுன்னா என் வீடியோ நான் இது ரிலேட்டட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்ட் 2 உங்களுக்கு அப்படி டைம் இல்லைன்னா அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு வரும். அதையும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு எம்டி பக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஓட்டை இருக்கக்கூடாது, தண்ணி கீழே கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ எடுத்ததை கொண்டு வந்து இதில் நான் இப்படி ஃபிட் பண்ண போகிறேன். இப்படி ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே நம்ம ஊற்றுற தண்ணி கீழே கலெக்ட் ஆயிரும். நம்ம அப்பப்போ வந்து இந்த பக்கெட்டை தூக்கிட்டு கீழே இருக்கிற தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மண்புழு உரம் இது ரெடி ஆகிறதுக்கு மினிமம் 2 months ஆகும், 60 days ஆகும். நீங்கள் நல்லா இதை கிளறீங்க, வைக்கிறீங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 60 days 45 daysலேயே நீங்கள் அதை எடுக்கலாம். லைன் பை லைனாக உங்களுக்கு 60 days இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற அப்டேட்டை நான் கண்டினியூஸாக தரேன். ஓகேவா?